ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயா. அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக அமையப் போகின்றது. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள் எல்லாம் கடந்த காலங்கள் சந்தித்தாகிவிட்டது. சொல்ல முடியாத வேதனைகள், சொல்ல முடியாத கடன் பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், என்ன செய்யறதுனே தெரியல. கடந்த வருஷம் அப்படிப்பட்ட சோதனை வேதனையெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுட்டோம். இந்த 2026 எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்குமே 2026 மிகப்பெரிய கிஃப்டாக உங்களுக்கு அமையப் போகின்றது. திடீர் யோகங்களை உங்களுக்கு வழங்கப் போகின்றது. ஏனென்றால் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள், கன்னியா லக்னம், ரோகிணி நட்சத்திரம், 10ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் பார்க்கப்படுகின்ற சரித்திரத்தில் இப்படி ஒரு கிரக அமைப்புகள் அமைந்ததே கிடையாது. அத்தனை சிறப்பம்சங்கள் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பாராத திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், நல்ல முன்னேற்றங்கள், வீடு வாசல், சொத்து சுகங்கள், நல்ல வேலை, நல்ல உத்தியோகம். முக்கியமாக ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. கடவுள் அவதாரம், ஒரு புதிய அவதாரம் எடுக்கப் போகின்றார். மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை வாரி வழங்கப் போகின்றார். அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் அமைந்திருக்கிறது. அநீதிகள் அளிக்கப்பட்டு மக்களுக்கெல்லாம் அற்புதமான நல்ல யோகங்கள் வழங்கப் போகிறார். இதுதான் உண்மை. ஆக நிச்சயமாக இந்த 2026 நீங்கள் எல்லாம் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். நல்லது நடக்கப் போகின்றது உங்கள் அத்தனை பேருக்குமே, எல்லா ராசிக்குமே. இப்ப அந்த 2026 எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்க போகின்றோம். அதே நேரத்தில் பொதுவான பலன் உங்களுக்கு 2026 நீங்க என்ன ஆக போறீங்க, ஐஏஎஸ் ஆக போறீங்க, ஐபிஎஸ் ஆக போறீங்க, டாக்டர் ஆக போறீங்களா, என்ன தொழில் பார்க்க போறீங்க, உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்க போகுது, எப்போ வீடு வாங்குவீங்க, எப்போ குழந்தை பாக்கியம் பிறக்கும் அப்படின்ற எல்லா யோகங்களுமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும்தான் தெளிவாக தெரியும். அதை கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. 2026 உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும். இப்போ எல்லா ராசிக்கும் அந்த 2026 பலன்களை பார்ப்போம். புத்தாண்டு பலன்கள். புத்தாண்டு புதுமைகளும் பல நல்ல செல்வ யோகங்களும் தொழில் யோகங்களும் பொங்கி வரும் புத்தாண்டு. மீன ராசிக்கு புத்தாண்டு பலன்கள் 2026 புத்தாண்டு பலன்கள் மீன ராசிக்கு. மீன ராசினர்களே, உண்மையிலே இந்த ஆண்டு ஒரு ஆச்சரியமான, ஒரு அற்புதமான, மிகப்பெரிய செல்வ யோகத்தை, பதவி யோகத்தை, பேர் புகழ் அந்தஸ்து, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் பெறப்போகிறீர்கள் நீங்கள். அதில் சந்தேகமே இல்லை. 2026 மிகப்பெரிய கிஃப்டாக அமையப் போகிறது. மிகப்பெரிய ஆச்சரியமான பலன்களை உங்களுக்கு தரப்போகின்றது. ஆச்சரியமான அதிர்ஷ்டம், கோடீஸ்வர யோகத்தை தரப்போகின்றது. லாட்டரி அடிக்கப் போகின்றது. அதற்கு காரணம் உங்க ராசிக்கு அதிபதி திடீர் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் உட்கார்றார். அது இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டு முழுவதும் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில். அப்ப எத்தனை வருஷம் நீங்க கஷ்டப்பட்டிருந்தா இந்த யோகத்துக்கு எப்பயுமே திடீர்னு ஆண்டை படக்குன்னு அள்ளி கொடுத்துட மாட்டார். எத்தனையோ வருஷங்கள் பல சோதனையை கொடுத்து அப்ப நல்ல இடத்துக்கு வர்றார். அது ரொம்ப
ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. சரி, இப்போ முதல்ல உங்களுக்கு சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சி என்பது ஏற்கனவே சனி பயிற்சி என்பது திருக்கணித முறை, கேரள முறைப்படி பயிற்சி ஆனது. இப்போ நம்ம தமிழ் பாரம்பரிய முறைப்படி திருநள்ளாறு ஆலய வழிபாட்டு முறைப்படி சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி 6/3/2026 அன்று சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு வரார். என்னங்க 7.5 சனி ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படும், இப்போ 7.5 சனி வருது, ஜென்மச்சனி வருதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. கண்டிப்பாக ஒன்றும் பண்ணாது. ரொம்ப நல்லா இருப்பீங்க, நல்ல முன்னேற்றம் ஏற்படும், கவலையப்பட வேண்டியதில்லை. என்ன கணவன் மனைவி வாழ்க்கை அது மட்டும் கொஞ்சம், அதுதானங்க முக்கியம். ஒரு மனுஷன் பிறந்து புருஷன் முன்னாடி 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அது மீனராசிக்கு எப்பொழுதுமே அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். உபய ராசி உபய லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி வாழ்க்கை எப்பயுமே ஒரு பிரச்சனையாக இருக்கும். உண்மையை தான் சொல்லணும், எப்பயுமே ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு அவிசுவாசமாக அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சாத்தான். இப்போ நமக்கு வருமானம் வருது, அதை தான் கவனிக்கணும். இந்த 2026 வருமானம், பேரு புகழ் பதவி அந்தஸ்து, திடீர் யோகம், சொத்துக்கு மேலே சொத்து, லாட்டரி யோகம், புதையல் யோகம், இப்படி எல்லாம் வரப்போகுது. சனி பகவானுடைய பயிற்சி நமக்கு பாதிப்பு இருந்தாலும், அப்போ அவர் சனி பகவான் மீனராசியிலிருந்து எங்கே பார்க்குறார்? நேராக 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தும்ன்றது ஒரு விஷயம். அப்போ சில பேருக்கு டைவர்ஸ் ஏற்படலாம், சில பேருக்கு பிரிவினை ஏற்படலாம். ஆனால் குரு பகவான் அவருடைய பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிற்சி. கோடீஸ்வரன் ஆக்குது. மீனராசிக்காரவங்கள எத்தனை பேர் திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆனாலும் சொந்த தொழிலில் மிகப்பெரிய கோடீஸ்வராக இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் நம்ம முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் மிகப்பெரிய, அவர்களாம் கணவன் மனைவி வாழ்க்கையில் சரி, அவங்க உபயலக்கணம் திருமண வாழ்க்கை ஜீரோ தான், அதில் மாற்றமே இல்லை. திருமண வாழ்க்கை சுத்தமாக போச்சு, உபயலக்கணம் தான். ஆனால் தமிழகத்தின் முதல்வர் எப்படி பாருங்க, அந்த மாதிரி தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன், அவர் மீன ராசி, அவருக்கு மன வாழ்க்கை போச்சு. அவருடைய உண்மையான வரலாறு அதான். சரிங்களா? சரி, இப்போ இந்த குரு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு திடீர் யோகம், அதாவது 26/5/2026 அன்று குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். மீன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வரார். இது மீனத்துக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் புதையல், திடீர் லாட்டரி யோகம், திடீர் பதவி யோகம், செல்வ யோகம், பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம், பணம் பாசு பணம் கொட்டும். பதவி, மிகப்பெரிய பதவி, அரசியலில் மிகப்பெரிய பதவி, ஒரு நிறுவனத்தில் மிகப்பெரிய பதவி, ஒரு நிர்வாகம், பெரிய பொறுப்பு, பெரிய அந்தஸ்து, வங்கியில் பெரிய அதிகாரி, ஒரு அரசாங்கத்தில் சைரன் பொருத்திய வாகனத்தில் அதிகாரி, அப்படி கம்பீரமா வளம் வரக்கூடியது. ரொம்ப இந்த 2026 மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மீனராசிக்கு. மீனராசி மாதிரி இந்த 2026 யாரும் அனுபவிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானங்க 5ஆம் இடம், பூர்வ புண்ணியஸ்தான அதிர்ஷ்டஸ்தானம், அதுல கொட்டி தரப்போகுது பிரமாதமா. 1/10க்குரியவர் மீனராசிக்கு அதிபதி, 10ஆம் இடத்து தனுசுக்கு அதிபதி, தசம தொழில் ஸ்தானம், 10ஆம் இடத்து அதிபதி போய் உச்சம் பெறுகிறார். 5ல் காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி குரு, அந்த பாக்கியாதிபதி குரு உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சும்மா அள்ளி கொடுக்கும்.
அவ்வளோ பிரமாதமான யோகம் இருக்குது. திருமண யோகம், புத்திர யோகம் எல்லாமே இருக்கு. ஆனால் கணவன் வாழ்க்கை பிரச்சனையாகவே அமையும். அந்த விதி, காலப்புருஷ தத்துவ விதி மாறவே மாறாது. உபயராசிக்கு மாறவே மாறாது. அப்படித்தான் ஆண் பெண் வாழ்க்கை. ஆனால் பதவி யோகம், செல்வ யோகம், சொத்து யோகம், வாகன யோகம், புதையல் யோகம் எல்லாமே உண்டு. 2026 நிச்சயமாக ஏற்படும். லாட்டரி யோகம் நிச்சயமாக உண்டு. அதில் எந்தவித மாற்றமே இல்லை. எங்கிட்ட இருந்தால் காசு கொட்டுன்னு சொல்ல முடியாது. எங்கிட்ட இருந்தால் புதிய பதவி உங்களை அப்படி கூப்பிடுவாங்க, பொறுப்பு ஒப்படைப்பாங்க. பிரமாதமாக இருக்குது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆக மீன ராசி நேயர்களே, இது எல்லாம் பொதுவான பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்துக்கொண்டு 2026 என்ன சாதிக்க போகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக சுயஜாதத்தை பார்த்துக்கணும். தெளிவாக தெரிஞ்சு தெம்பாக இருந்துக்கலாம், சந்தோஷமாக இருந்துக்கலாம். நம்ம லைஃப் இப்படித்தான் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம், வெற்றி நிச்சயம்.